வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, 730 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு லாபம் அமௌண்ட்டு கிடைக்கும்ல. அது அதே பொருளை ரூபாய் 265க்கு சேல் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய நஷ்டத்தை விட 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு கிடைச்ச லாபம் ரெண்டாவது அந்த பொருளை 265 ரூபாய்க்கு விற்கும் பொழுது கிடைக்கக்கூடிய நஷ்டத்தின் 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, அதே பொருளை 15% லாபத்தில் சேல் பண்ணாங்கன்னா அந்த பொருளின் விற்பனை விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த பொருளின் அடக்க விலையை சம் அமௌண்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு விற்கையில் என்ன கிடச்சிச்சு, லாபம். அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அப்போ அடக்க விலை கம்மியாக இருக்குமா, ஏன்னா லாபம் அதிகமாக இருக்கா. ஸோ அப்போ விற்ற விலை எவ்வளவு, 730 ரூபாயிலிருந்து அடக்க விலை எக்ஸை கழிச்சிட்டா அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் கிடச்சிரும்ல. இது அந்த பொருளின் அடக்க விலை அதிலிருந்து ரெண்டாவது எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க, 265 ரூபா. ஏன்னா இங்கே அவருக்கு என்ன தான் கிடச்சிருக்கு, நஷ்டம். ஸோ அடக்க விலை தான் அதிகமாக இருக்கும். இந்த நஷ்டத்தின் 2 மடங்கு இதில் கிடைச்ச லாபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிடைச்ச லாபம் ரெண்டாவது கிடைச்ச நஷ்டத்தின் 2 மடங்கு, அவ்வளோதான். இதை கொடுத்துட்டு தான் என்ன கேட்டிருக்காங்க, இதே பொருளை 15% லாபத்தில் விற்றாங்கன்னா விற்பனை விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை சால்வ் பண்ணலாமா? இதை உள்ளே கொண்டு பெருக்கிடலாமா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 2x + x 3x ஆயிருமா. இது இந்த சைடு வந்துடுமா. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 0 6 12. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, இதை அடிக்கலாமா, 4 2 0. அப்போ எக்ஸோட வேல்யூ 420. இது என்னது, அந்த பொருளின் அடக்க விலை. நம்ம பொருளின் அடக்க விலை எக்ஸ் தானே வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம பொருளின் காஸ்ட் ப்ரைஸை கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 15% லாபத்தில் விற்கப்பட்டால் அதன் விற்பனை விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ விற்பனை விலை எப்படி கால்குலேட் பண்ணலாம், = இந்த அடக்க விலையின் 115% ஆயிருமா. ஏன்னா எக்ஸ்ட்ரா 15% வச்சு விற்றாதான் அவங்களுக்கு லாபம் 15% கிடைக்கும். எதில், அடக்க விலையில் எக்ஸ்ட்ரா 15%. அதாவது இப்போ அடக்க விலையின் 115%ன்னு எழுதிக்கிடலாமா விற்பனை விலை. அப்படின்னா தான் 15% லாப சதவிகிதம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அடக்க விலை எவ்வளவு, 420 இன்ட்டு இதை எப்படி எழுதலாம், 115/100ன்னு எழுதிக்கிடலாமா. இதை அடிக்கலாமா, 5ன்னு கிடைக்கும். 21 இதையும் அடிக்கலாம். 2 10 3. ஸோ அப்போ 23ஐயும் 21ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டா அந்த பொருளின் விற்பனை விலை கிடச்சிரும். 2 6 4. அப்போ 483 ரூபாய்க்கு அந்த பொருளை விற்றாதான் அவங்களுக்கு லாப சதவிகிதம் எவ்வளோ கிடைக்கும், 15%. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.